Good evening friends. நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல the p block elements என்கிற சாப்டர்ல இருந்து கார்பன் ஃபேமிலி பத்தி பார்க்க போறோம். 14 elements are called carbon family elements. Periodic tableல group 14ல இருக்கக்கூடிய elements வந்து நம்ம carbon family elements னு சொல்லுவோம். எதெல்லாம் elements இருக்கும்? Carbon, silicon, germanium, tin, lead and fluoronium. Fluoronium என்கிறது இப்போ கண்டுபிடிச்சு ஆட் பண்ணியிருக்கக்கூடிய element. இதோட atomic number 140. Carbon family elements are இந்த group 14 elements நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்னது? காசி ஜெர்மனிக்கு போய் டின்னில் இருந்து லெட்டோட ஃப்ளவர்ஸை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாரு. லெட்டுங்கிறது நம்ம லட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காசி ஜெர்மனிக்கு போய் டின்னில் இருந்து லெட்டோட ஃப்ளேவர்ஸை ருசிச்சு சாப்பிட்டாரு. கார்பன் ஃபேமிலி எலமெண்ட்ஸ். ஏன் இந்த கார்பன் ஃபேமிலி எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, இந்த குரூப் 14ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எலமெண்ட் கார்பன், அதுக்கு கீழே மீதி எல்லா எலமெண்ட்ஸும் வர்றதுனால இந்த வந்து கார்பன் ஃபேமிலி எலமெண்ட்ஸ். இப்போ 13th குரூப் எலமெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? போரான் ஃபேமிலி எலமெண்ட்ஸ். Then 15th group nitrogen family elements. ஏன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எலமெண்ட் பேசிஸ்ல டோட்டலா அந்த ஃபேமிலியே நம்ம சொல்றோம். தென் இந்த கார்பன் ஃபேமிலி எலமெண்ட்ஸ் எந்த பிளாக்குக்கு கீழே வரும்? பி பிளாக்குக்கு கீழே வரும். இப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஹைட்ரஜன், ஹீலியம் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். தென் லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், fluorine, neon. The halogen groups oda first element வந்து fluorine. Then oxygen family 16th group. So இது வந்து first group elements. This second group. Then this is 13th group. 14, 15, 16, 17 and 18th group is inert gases or noble gas elements. இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது இந்த 14th குரூப். கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட், தென் ஃப்ளவரோனியம். இப்போ இந்த 14th குரூப்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இந்த 14th குரூப் எந்த பிளாக்குக்கு கீழே வருது? பி பிளாக். இப்போ இந்த ஹைட்ரஜன், பெர்லியம் எல்லாம் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். 13th குரூப்ல இருந்து 18th குரூப் வரைக்கும் உள்ளது பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஏன் இதை நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்றோம்? இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 1s2 2s2 2p2. பி பிளாக்ல செகண்ட் குரூப். இப்போ 2 + 2 4 4 + 2 6. அதனால இத வந்து p block element p ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கிறது. அதனால இத வந்து p block elements அப்படினு சொல்றோம். The 14th group elements comes under p block. So it is called p block elements. What is the outer electronic configuration or general electronic configuration of this 14th group element is ns2 np2 configuration. The 14th group elements ஓட general configuration எப்படி இருக்குன்னா ns2 np2. n ங்கிறது வந்து அந்த பீரியட், அது எந்த பீரியட்ல வருதோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் வந்து செகண்ட் பீரியட்ல வரும். லித்தியம் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும். செகண்ட் பீரியட் உள்ள வரக்கூடியது வந்து லித்தியமும் பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். இது எல்லாமே வந்து செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சிலிக்கான். சிலிக்கான் வரும்போது அது தேர்ட் பீரியட். சிலிக்கான் அட்டாமிக் நம்பர் 14. அட்டாமிக் நம்பர் 14. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா நியானுக்கு வந்து பார்த்தோம்னா 10. நியானோட அட்டாமிக் நம்பர் 10. தென் 3s2 3p2 14. 10 + 2 12 + 2 14. So the outer electronic configuration or general configuration of 14th group elements are
NS2 NP2 configuration. Next நம்ம இந்த 14th குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோட general characteristics. First element என்னது? கார்பன். Carbon is the 17th most abundant element in the earth. crustல by mass அடிப்படையில வந்து கார்பன் வந்து 17th most abundant element. Then இந்த கார்பன் 2 ஃபார்ம்ல இருக்கும், elemental ஃபார்ம்ல இருக்கும், combined ஃபார்ம்ல இருக்கு. இப்போ elemental ஃபார்ம்னு பார்த்தோம்னா allotropic form, graphite, coal, diamond இதெல்லாம் வந்து elemental form. elemental formனா அது கார்பன் தான் சொல்லுவோம். graphiteங்கிறது allotropic form of carbon, அது elemental formல இருக்கு. then carbon dioxideங்கிறது combined form, கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸா வந்து இருக்கு, காம்பவுண்ட் ஃபார்ம்ல இருக்கு. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடா இருக்கு, கார்பனேட் அயானா இருக்கும். சால்ட் கூட சேரும்போது சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் இதெல்லாம் வந்து கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் கார்பன். கார்பன் exist in two form states. One is elemental form and another one is combined form. Elemental form la எந்த பேசிஸ்ல எல்லாம் இருக்கலாம்? graphite, diamond, coal. Then combined form hydrocarbon. Glucose is a hydrocarbon. Glucose formula என்னது? C6H12O6. இது வந்து ஒரு hydrocarbon. This is a combined form of carbon. Then carbon dioxide, then metal carbonates, calcium carbonate, sodium carbonate இதெல்லாம் வந்து metal carbonate. So these are the examples of combined form of carbon. Sometimes one wordல வந்து கேட்கலாம், carbon exists in two forms, one is elemental form and another one is combined form. In elemental form example graphite, diamond and coal, and combined form metal carbonates, hydrocarbons and carbon dioxide, carbon monoxide, etc. Then this carbon is a very essential element in all living organisms. எல்லா living organismsலயும் கார்பன்ங்கிறது ஒரு முக்கியமான எலமெண்ட். இப்போ நம்ம ஹியூமன் பாடியா இருக்கட்டும், ஒரு பிளான்டா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த கார்பன்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட். இப்போ குளுக்கோஸ் எடுத்தோம், C6H12O6, அதில் வந்து கார்பன் இருக்கு. ஆல்டிஹைடு எடுக்கிறோம், CHO குரூப், அப்போ அதுலேயும் கார்பன் இருக்கு. ஸோ கார்பன் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் டிவோட்டட் ஆஸ் கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட். அதனால தான் நம்ம பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன சொல்லுவோம்? Carbon containing compounds are called organic chemistry. Generally we are saying hydrocarbon is a derivative of carbon and hydrogen. Carbon and hydrogen சேர்ந்தது தான் வந்து organic chemistry. The naturally acquired carbon has 3 isotopes. இப்போ நேச்சுரலாக இருக்கக்கூடிய கார்பன் வந்து 3 ஐசோடோபிக் ஃபார்மில் இருக்கும். எதெல்லாம்னா கார்பன் 12, கார்பன் 13 and கார்பன் 14. இப்போ first two isotopes are stable. இந்த கார்பன் 12 கார்பன் 13 வந்து stable isotopic form of carbon. But this carbon 14 is radioactive isotope. Carbon 14ங்கிறது வந்து radioactive isotopic form of carbon. This is stable isotope. So carbon 12 and carbon 13 are stable isotopic form of carbon. Carbon 14 is a radioactive isotopic form of carbon. The carbon 14 நம்ம radioactive isotopic form of carbon சொல்லுவோம். So its half life period, அது radioactive இருக்குதுன்னா அப்ப அங்க வந்து half life period இருக்கு. The half life period of this carbon 14 is 5770 years. இதோட half life period என்னது? 5770 years. And what is the use of this carbon 14? It is used in radiocarbon dating. இப்போ fossil fuels ஓட ஏஜ் எல்லாம் நம்ம இந்த radiocarbon dating மூலமா தான் கண்டுபிடிப்போம். So this carbon 14 is used in radiocarbon dating. Then இந்த கார்பன் வந்து
டைஹைட்ரஜன் கூட இல்லை ஆக்சிஜன் கூடயோ இல்லை வந்து குளோரின் சல்ஃபர் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கூட கம்பைன் ஆகி ட்ரக்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கும் இல்லை பிளாஸ்டிக் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ த காம்பினேஷன் ஆஃப் கார்பன் வித் டைஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் H2 dihydrogen or dioxygen, chlorine, sulfur to form drugs and plastics. நம்ம பார்த்தா அவ்வளவுமே கார்பன்ங்கிற எலமெண்ட்டை பற்றி உள்ளது. இதெல்லாம் கார்பன் இஸ் த 17th most abundant element in the earth crust. Then this carbon exists in two forms. One is elemental form and another one is combined form. In elemental form, example graphite, diamond, coal, and combined form hydrocarbon, carbon dioxide, metallic carbonates. Then carbon occurs in three isotopic forms: carbon 12, carbon 13 and carbon 14. Carbon 12 and carbon 13 are stable isotopic form of carbon, and carbon 14 is a radioactive isotopic form of carbon. Then the half-life period of carbon 14 is 5770 years. This carbon 14 is used in radiocarbon dating, and this carbon is combined with dihydrogen, dioxygen, sulfur, chlorine to form the materials like drugs and plastics. Then the next element is silicon. Silicon is the second most abundant element in the earth crust. Carbon வந்து 17th most abundant element in the earth crust, and silicon வந்து second most abundant element in the earth crust. In nature, the silicon exists in the form of silica and silicates. Silica formula SiO2. SiO2ங்கிறது என்னது? மணல். நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய இந்த மணல் தான் வந்து silica, SiO2. So in nature, silicon exists in the form of silica or silicates. Then this silicon is a most important element in ceramics, glass and cement. Ceramicsலயும் சரி, glass அதே மாதிரி சிமெண்ட்ல வந்து ஒரு most important element வந்து இந்த silicon. Then silicon and germanium acts as semiconductors in transistor. Transistorல வந்து semiconductor வந்து இந்த சிலிக்கானும் ஜெர்மானியமும் ஆக்ட் பண்ணும். சிலிக்கானை பற்றியுள்ள ஒரு ஜெனரல் ஃபேக்ட். Next element என்னது? ஜெர்மானியம். ஜெர்மானியம் occurs in very trace amount. எர்த் கிரஸ்ட்ல ஜெர்மானியம் வந்து ஒரு very trace amount. The silicon and germanium acts as a semiconductor in transistors. And next element is tin. Tin occurs in cassiterite. அப்படின்னா tin வந்து அதோட ore formல வந்து இருக்கும். Tin occurs in the form of cassiterite. It is an ore form of tin. Tinoda ore தான் வந்து இந்த cassiterite. Formula வந்து SnO2. This tin combined with other elements to form alloys. tin வந்து இன்னொரு element கூட நம்ம fuse பண்ணி alloy-ஆ யூஸ் பண்ணுவோம். Next வந்து lead. Lead is also occurs in the form of its ore galena. Galena-ங்கிறது வந்து lead-ஓட ore. So its formula PbS. Next, this lead is used in anti-knocking agent in petrol. Olden daysல வந்து anti-knocking agent-ஆ petrolல வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனா nowadays lead free petrol was introduced. இப்போ வந்து lead free petrol தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So carbon family elements ஒவ்வொன்னோட ஒரு general facts வந்து பார்த்தோம். Next, electronic configuration of this carbon family elements. What is the general electronic configuration of carbon family elements? NS2Np. General electronic configuration of carbon family elements is NS2Np2. இப்போ கார்பனோட electronic configuration என்னது? கார்பனோட atomic number 6. Carbon atomic number 6. எப்படி எழுதுவோம்? 1s2, 2s2, 2p2. இதான் வந்து electronic configuration of carbon. Next element வந்து silicon. Silicon atomic number 14. இப்போ ஜெனரலா நம்ம எழுதணும்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p1.
இத P2. இப்போ இப்படி லாங்கா நம்ம எழுதுறத வந்து ஷார்டன் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த 1s2 2s2 2p6 இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நியானோட கான்ஃபிகரேஷன். அதனால நியான்னு போட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு 10 அப்படின்னு மேலே எழுதுவோம். ஏன்னா நியானோட அட்டாமிக் நம்பர் 10. அதுக்கப்புறமா 3s2 3p2 ns2 np2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் ஜெர்மானியம். இதோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியல இல்லை நமக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னா இந்த ஜெர்மானியம்ங்கிறது வந்து எந்த குரூப்ல வருது? 4th குரூப்ல வருது. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் குரூப்ல 8 எலிமெண்ட்ஸ், தேர்ட் குரூப்ல 8 எலிமெண்ட்ஸ், தென் ஃபோர்த் குரூப்ல 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஜெர்மானியத்துக்கு கூட இப்போ நமக்கு சிலிக்கான் வந்து 14. இதுக்கு கூட வந்து நம்ம சிலிக்கான் வந்து தேர்ட் குரூப், தென் ஜெர்மானியம் வந்து ஃபோர்த் குரூப். ஃபோர்த் குரூப்ல 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 18 எலிமெண்ட்ஸ் வரும்போது இதை ஆட் பண்ணும்போது 232. ஸோ ஜெர்மானியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது? 32. இது வந்து மேஜிக் நம்பர்ஸ் வச்சு நம்ம அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ட்ரிக். இப்போ ஜெர்மானியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 32. இது வந்து செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். இது செகண்ட், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். இப்போ தேர்ட் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து 2 8 8 18 18 32 32 நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு டின்னோட அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 32 கூட ஒரு 18 வந்து ஆட் பண்ணணும். 18 ஆட் பண்ணும்போது 50 வருது. 50ங்கிறது வந்து டின்னோட அட்டாமிக் நம்பர். தென் லெட்டோட அட்டாமிக் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றது? லெட்ங்கிறது வந்து 6th குரூப்ல வருது. 6th குரூப்ல எத்தனை எலிமெண்ட்ஸ்? 32 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ 32 50 plus 32 என்ன வரும்? 82. 82 is an atomic number of lead. Next 7th குரூப்ல வந்து இந்த ஃப்ளவரோவியம் வருது. ஃப்ளவரோவியத்தோட அட்டாமிக் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றது? 82 plus 32. So 4 8 plus 3 is 11 114 ஃப்ளவரோவியம். இந்த மாதிரி நம்ம மேஜிக் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தெரியாத ஒரு எலமெண்டோட அட்டாமிக் நம்பரை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். குரூப்ல நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜெர்மானியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெர்மானியத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோபல் கேஸ் என்னது? ஆர்கான், கிரிப்டான். ஸோ ஜெர்மானியத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஆர்கான். ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18. நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் 18. அதுக்கப்புறமா இந்த ஜெர்மானியத்தில் 3D ஆர்பிட்டல்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ 3D10 எத்தனை ஆகுது? 28 ஆகுது. தென் 4s2 4p2 ஏன்னா இது ஃபோர்த் குரூப்ல வருது ஜெர்மானியம். அதனால 4s2 4p2 ஃபோர்த் பீரியட்ல வருது. அதனால 4s2 4p2. நெக்ஸ்ட் வந்து டின். டின்னுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோபல் கேஸ் வந்து கிரிப்டான். கிரிப்டான் அட்டாமிக் நம்பர் 36. அதுக்கப்புறமா இந்த டின் வரும்போது 4d10 5s2 5p2 46 48 50. டின்னோட அட்டாமிக் நம்பர் 50. So krypton 4d10 5s2 5p2 is an electronic configuration of tin. Next lead எழுதலாம். lead எழுதும்போது இங்க என்ன நோபல் கேஸ் இருக்கலாம்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் and then ரேடான். இப்போ செனான்ங்கிறது தான் வந்து லெட்டுக்கு முன்னாடி வரும். செனானோட அட்டாமிக் நம்பர் 54 பிளஸ் இங்கே லெட் வரும்போது 4f ஆர்பிட்டல் வந்து வருது. ஸோ 4f14 5d10 6s2 6p2.
கான்ஃபிகரேஷன் எழுதும்போது ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து எழுதணும். ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேசிஸில் தான் இந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கார்பனுக்கு ஒன்லி எஸ்ஸும் பி ஆர்பிட்டலும் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். ஸோ 1s2 2s2 2p2. தென் சிலிக்கான் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒன்லி எஸ் ஆர்பிட்டலும் பி ஆர்பிட்டலும், ஆனால் பீரியட் மட்டும் மாறும். 3s2 3p2 ஆர்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜெர்மானியம் வரும்போது டி ஆர்பிட்டல் வந்து அங்கே இன்க்ளூட் ஆகுது. தென் டின் 4d ஆர்பிட்டல், டி ஆர்பிட்டல் இன்க்ளூட் ஆகும். தென் லெட் எடுக்கும்போது அங்கே எஃப் ஆர்பிட்டலும் டி ஆர்பிட்டலும் வருது. ஸோ தீஸ் ஆர் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் ஃபேமிலி elements. Next வந்து atomic and ionic radii of carbon family elements பார்க்க போறோம். ஜெனரலா வந்து the atomic and ionic radii increases from top to bottom. Top to bottomக்கு வரும்போது இந்த atomic and ionic radius வந்து increase ஆகும். ஏன்? due to increase in atomic number or atomic weight or shell வந்து increase ஆகிறதுனால atomic radii or ionic radii value வந்து increase ஆகும். Generally the atomic and ionic radii increases from top to bottom. Here the atomic and ionic radii considerably increases from carbon to silicon. கார்பன்ல இருந்து சிலிக்கானுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. கார்பனோட கோவலன் ரேடியை இந்த ரெண்டையும் காமன் நம்ம சொல்ல முடியாது. கோவலன் ரேடியை வந்து 77, சிலிக்கான் பார்த்தோம்னா 180. இது ரெண்டுக்குமே இடையில ஒரு பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ஜெர்மானியம் டு லெட் எடுத்தோம்னா ஸ்லைட் இன்க்ரீஸ் தான் இருக்கு. இப்போ ஜெர்மானியத்துக்கு 122, தென் டின் 114, lead is 146. ஏன் இங்க வந்து இந்த மாதிரி slight increase தான் இருக்குன்னா because the inner shell orbital is completely filled. inner shell நம்ம எடுத்தோம்னா இப்போ இங்க argon 3d10 இது வந்து inner shell பேரும். outer most வந்து 4s2 4p2. அதனால வந்து இங்க வந்து slight increase தான் இருக்கு. என்ன கேசஸ்ல atomic and ionic radii. So the atomic radius or ionic radii increases from carbon to silicon, but germanium to lead the atomic and ionic radii will increase in slightly because the involvement of completely filled d and f orbitals. Next property வந்து ionization enthalpy. Generally ionization enthalpy top to bottom decreases. What is ionization enthalpy? Ionization enthalpy ங்கிறது ஒரு எலமெண்டோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணால் கொடுக்கக்கூடிய எனர்ஜிக்கு பேர் தான் இந்த அயனைசேஷன் என்தால்பி. இந்த எனர்ஜி வந்து ஹீட் ஃபார்மில் இருக்கும். அதனால தான் என்தால்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஜெனரலாக அயனைசேஷன் என்தால்பி ஆஸ் வி கோ டவுன் த குரூப் டிக்ரீசஸ் குறையும். ஏன்னா கீழே குறைய குறைய ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும். இன்னர் ஷெல் வந்து நியூக்ளியஸ்கோட அவ்வளோ அட்டாச்மெண்ட் வந்து குறையும். அதனால அவுட்டர் ஷெல்லுக்கு வந்து ஈஸியாக நம்ம அட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸ் பார்த்தோம்னா 4f ஆர்பிட்டல் 5d இது எல்லாமே இந்த நியூக்ளியஸ்கோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த s2 p2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்னொரு எலமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இதை வந்து அட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். Ionization enthalpy of carbon family elements as we go down decreases. Generally carbon பார்த்தோம்னா 1086, சிலிக்கானுக்கு 786 குறைஞ்சிருக்கு. Then germanium 761, tin 708, then lead எடுத்தோம்னா 750. Yeah, because lead has 4f orbital. அங்க வந்து f orbital இருக்கு. f orbitalum d orbitalum இருக்கும்போது இந்த நியூக்ளியஸ்கோட உள்ள அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்குது. ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும்போது மீதி இருக்கக்கூடிய இந்த 6s2 6p2 ஃப்ரீயாக இருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துட்டு. ஸோ as we go down the group
ionization enthalpy decreases, but in the case of lead, the ionization enthalpy slightly increases due to the presence of d and f orbital. Next வந்து electronegativity of carbon family elements. Into group 13 elements, group 14 elements have more electronegative than group 13 elements. 13 elements போல group 14 elements நம்ம compare பண்ணும்போது group 14 elements are more electronegative than group 13 elements. அதே மாதிரி கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 2.5. அதுக்கப்புறமா வரக்கூடிய சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இதுலேயும் சிலிக்கான், ஜெர்மானியம், டின் இதுக்கு எல்லாமே வேல்யூ 1.8, லெட்டுக்கு வந்து 1.9. ஏன் இந்த கார்பனுக்கு மட்டும் 2.5? பிகாஸ் ஆஃப் இட் ஸ்மால் சைஸ். கார்பனோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அதோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து மற்ற எல்லா எலமெண்ட்ஸை விடையும் ஹையாக இருக்குது. நம்ம படித்த எல்லா கேரக்டர் பேசிஸ்லையும் இதோட நேச்சரை பார்த்தோன்னா கார்பனும் சிலிக்கானும் நான் மெட்டல். ஜெர்மானியம் இஸ் எ மெட்டலாய்டு. ஜெர்மானியம் வந்து ஒரு மெட்டலாய்டு. டின் அண்ட் லெட் ஆர் மெட்டல்ஸ். சாஃப்ட் மெட்டல். மெட்டல் தான், ஆனால் ரொம்ப ஹார்டு மெட்டல். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டு மெட்டல்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்காது, சாஃப்ட் மெட்டல்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நம்ம கார்பன் ஃபேமிலி எலமெண்ட்ஸோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை, அயனைசேஷன் என்தால்பி, தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதோட நேச்சர் அப்படி. நேச்சரில் இந்த எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஃபார்ம் பற்றி பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்